இதழ் தீண்டும் உன்வாசம் சங்கரேஸ்வரி. அத்தியாயம் 32. சுற்றிலும் தென்னைகளும் வாழையும் மாங்காயும் நிறைந்த தோப்பு வீட்டின் வெளியே கயிற்றுக்கட்டிலில் அமர்ந்திருந்தார் பரசுராம். அவரின் முன்னே இருவர் வந்து நிற்க, என்னலே நான் சொன்னதை அதுக்குள்ள இவ்வளோ சீக்கிரம் பண்ணிட்டீங்களா? சிகரெட் ஒன்றை கையில் வைத்து ஊதிக்கொண்டே கேட்டார். பண்ணிட்டோம் ஐயா, 2 நாளாக கழுகா காத்துக்கிட்டு இருந்தோம். நேற்று நைட்டு தான் தண்ணியாக வந்து சிக்குனா. எப்படியும் நாங்கள் அடிக்க 6 மாதமாவது படுத்தப்படுக்குதான் ஐயா. அது சரிதான். ஏற்கனவே பழைய பகை வேற அந்த குடும்பத்து மேலே இருந்தது. இப்போ அதையும் சேர்த்து தீத்தாச்சு. கொன்று போடணும்னு தான் நினச்சேன். ஆனால் என் மகன் மேலேயும் தப்பு இருக்குல்ல, அதான் விட்டுட்டேன். சரி, இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது, சரியா? யாருக்கும் தெரிய வாய்ப்பே இல்லை ஐயா. ஏன் அவனுக்கே கூட நாங்கள் தானே தெரியாதியா. அப்படியே இது வெளியில் கசிஞ்சாலும் நீங்கள் தான் பண்ண சொன்னீங்கன்னு தெரியாமல் பார்த்துக்குறோம் ஐயா. சரி, இந்தா இதில் 1,00,000 ரூபாய் இருக்குது, பகிர்ந்து எடுத்துக்கோங்க. கோர்ட்டு கேஸு போகிற மாதிரி இருந்ததுன்னா பார்த்துக்கலாம், சரியா? பயப்படாதீங்க. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு நீங்கள் 2 பேரும் கூறிக்கொண்டிருக்கும் போதே தலைமறைவாக இருக்கணும் ஐயா. அதுதான் இல்லை. அப்படி மட்டும் நீ பண்ணால் அப்புறம் உங்கள் 2 பேர் மேலே தானே சந்தேகம் வந்துடும் கண்டிப்பாக. நீங்கள் ஒன்றும் வெளியூருக்கெல்லாம் போக வேண்டாம், நம்ம ஊருக்காரங்க தானே. சரிங்க ஐயா, அப்போ நாங்கள் கவனமாக இருக்கோம் என கூறி பணத்தினை வாங்கி அங்கிருந்து சென்றுவிட புகையை ஊறி தள்ளி எழுந்து நின்று தன் சட்டையை சரி செய்தார். நினைவலையில் பஞ்சாயத்தின் முன்னே உயிரான சகோதரி கூறிய வார்த்தை தான் தீயாய் வந்து தாக்கியது. நான் இவங்க கூட தான் இருப்பேன், இவர் தான் என்னோட உயிர். என் அண்ணனை விட எனக்கு இவர் தான் ரொம்ப பிடிக்கும். அண்ணனும் பெற்றவங்களும் நல்லா பார்த்துக்கிட்டாலும் என் மனசு இவர்கிட்ட தான் போக துடிக்குது என்று நிமிர்வோடு கூற, அப்படி சொல்லடி பொண்டாட்டி, இனிமே இவங்களால என்ன பண்ண முடியும், பார்த்துக்கலாம் என்று பரசுராமை கண்டு அடி வாங்கிய சீற்றத்தோடு கூறினார். கந்தவேலு, உனக்காக தான் பார்க்குறேன், உன் தம்பி பண்ணுறது சரியில்லடா. பரசுராம் எச்சரிக்க, முடிஞ்சா உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ பரசுராம். எப்போ இவன் காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டானோ அப்போவே என் தம்பி இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். என்னன்னா, நீ தானே பரசுராம் தங்கச்சியை கட்டிக்கிட சொன்ன, இப்போ இப்படி சொல்லுவேன்னு நான் நினைக்கல. வாமா நம்ம போகலாம் என கூறி பெரிய வெடியை வீசிவிட்டு தம்பியோ அங்கிருந்த செல்ல அனைவரின் முன்பு தலைகுனிந்தார் கந்தவேல். தம்பிக்கு அப்போது ஒரு அண்ணனின் மீது குரோத எண்ணம் இருந்ததால் அப்படி சொல்லிவிட்டு சென்று விட்டார். என் தங்கச்சி என் குடும்ப மானத்தை வாங்கினதுக்கு நீ கொடுத்த தைரியம் தானா? உன்னை சும்மா விட மாட்டேன்டா. நீ எப்படி நிம்மதி அந்த குடும்பத்தோட மான மரியாதையோட வாழ்றேன்னு பார்க்குறேன் சிரிக்கொண்டு கூறிய பரசுராம் அந்த இடத்தினை விட்டு சென்றார். அதன் பின் வந்த வருடங்கள் எல்லாம் கந்தவேலுக்கும் அவனின் தமையனுக்கும் தொடர்பு இல்லை என தெரிந்த பின் மனம் ஆறினாலும் இப்போது கொழுந்து விட்டு எரிந்தது. காரணம், சில நாட்களுக்கு முன்பு புதிதாக ரைஸ் மில் திறக்க கோயம்புத்தூர் சென்றபோது கந்தவேல் அவனின் தம்பி குடும்பத்தோடு மகிழ்வோடு சிரித்து பேசி துணிக்கடையை விட்டு வெளியே வருவதை கண்டார். அந்த எண்ணத்திலே சுற்றி வந்தவருக்கு மகள் செய்த காரியம் வேறு தெரிய வர முதலில் மனைவி கூறும்போது அதையும் நம்பாதுதான் இருந்தார். இப்பொழுது 2 நாட்களுக்கு முன்பு மகள் கல்லூரிக்கு பணம் கட்ட வேண்டுமென கேட்க அதனை இப்போது கொடுக்க அவளின் அறை நோக்கி சென்றாள். அப்போதுதான் அவளின் தோழியிடம் கைபேசியில் பேசியதை கேட்டார். என்னவில்லை, இந்த நேரம் கால் பண்ணியிருக்க? எக்ஸாமுக்கு படிச்சிட்டியா? படிச்சுட்டேன், ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னடி சொல்லு. தனஞ்சய அண்ணனோட பொண்டாட்டி அவங்க ஊருக்கு போச்சு என கூறிக்கொண்டிருக்கும் போதே, இப்போ எதுக்கு அவனை பற்றி பேசுகிற? உனக்கு தான் அன்னைக்கே சொல்லிட்டேன்ல, எப்போ அவனுக்கு கல்யாணம் முடிஞ்சதோ அப்போவே நான் எதுவுமே வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன். அவனால் இதுவரைக்கும் என் மனசு வேதனைப்பட்டது போதாதா? ஆனால் அவன் யாருக்கும் தெரியாமல் சென்னைக்கு போய் காதல் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான். யோசிக்காமல் அவனுக்காக உயிரை கூட விட முடிவு பண்ணிட்டேன். எவ்வளோ கோலையாக இருந்திருக்கேன்னு இப்போதாண்டி புரியுது. நிம்மதியாக அவளை நினைக்காம இருக்கேன். பல முறை உன்கிட்ட சொல்லிட்டேன், இனி அவனை பற்றி பேசாத. என் தாத்தா முன்னவே சொன்னார், அந்த குடும்பத்தில் உள்ள யாரையும் நம்பக்கூடாது. அதே மாதிரியே பண்ணிட்டாங்க. என் அத்தைக்கு அவங்க பிறந்த இந்த குடும்பத்து மேலேயே பகையை மாற்றிட்டாங்களாம். அதே மாதிரி இப்போ கூட அந்த குடும்பத்து ஆளுங்க பொய் பேசுகிறவங்களா இருக்கலாம். காதல் கல்யாணம் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு அன்னைக்கு ரேணுகாவை விட்டு நான் கேட்க வச்சதுக்கு அதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுன்னு சொல்லி என் மனசில் இன்னும் ஆசையை வளர்க்க வச்சு காதல் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான். அவன் நல்லா இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன? பொண்டாட்டி கூட வாழ்ந்தா என்ன, வாழாம போனா என்ன? அந்த தனஞ்சய என்னை எவ்வளோ நேசிச்சேனோ அந்த அளவுக்கு நான் இப்போ வெறுக்கிறேன்டி. இதை பற்றி பேசாத வை முதல்ல என கூறி கைபேசியை துண்டித்து காரணமில்லாது அழுகவே
மனைவி கூறியது உண்மை என்பது புரிந்துவிட அப்படியே அங்கிருந்து சென்றார் பரசுராம். இப்போது அதனை நினைத்து தன் பகையை சேர்த்து தீர்த்துவிட்ட எண்ணத்தில் வீடு நோக்கி பயணித்தார். மாலை நேரம் கல்லூரி முடிந்து அங்கிருந்த பார்க்கில் அமர்ந்திருந்த இளவரசிக்கு பெரும் யோசனை. அருகில் வந்து அமர்ந்த வள்ளி, என்னடி காலையில் பேசினதை பற்றி யோசிக்கிறியா என்க. ஆமாம், நான் அவன் சாகணும்னு நினைக்கல. யார் இதை பண்ணியிருப்பா? அவங்க அண்ணன் தானே சொன்னேனே. ஒருவேளை நான் மறந்துட்டேன். நான் சொல்ல இல்லடி, ஏன்னு தெரியல, என்னால் இதை நம்ப முடியல. இப்போ அவங்க அண்ணனை நான் பார்க்கணும். என்ன நடந்தது நான் விசாரிச்சே ஆகணும். ஏய், இனிமே உன் வாழ்க்கையில் வராத ஒருத்தன் என்னன்னா உனக்கு என்னடி? வராத ஒருத்தன் தான். ஒரு விதத்தில் நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா வாழ்நாள் முழுக்க அப்படியே தானே நினைப்பேன். அதனால தான் கேட்குறேன். வா, இப்போவே அவங்க அண்ணன் எங்கே இருக்காங்கன்னு பார்க்கலாம் என்றவளோ கல்லூரியை விட்டு வெளியேறினாள். மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை பிரிவின் வெளியே தனஞ்சயனின் குடும்பத்தார் காத்திருக்க வெகு நேரம் சென்ற பின்னே மருத்துவர் வெளியே வந்தார். டாக்டர், என் மகன் இப்போ எப்படி இருக்கான்? உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை, ஆனால் எழுந்து நடக்கத்தான் கொஞ்சம் நாளாகும். போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண சொன்னேனே, என்ன ஆச்சு? என் மருமகன் கிட்ட சொல்லியிருக்கேன். ரொம்ப நன்றி டாக்டர், என் பையன் உயிரை காப்பாற்றினதுக்கு. இருக்கட்டும், இன்னைக்கு நீங்கள் பார்க்க முடியாது, மயக்கத்தில் இருக்காங்க. கண் விழிக்க எப்படியும் 12 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். சரிங்க டாக்டர் என்றதும் அவர் சென்றுவிட தான் வேண்டிய அனைத்து தெய்வத்திற்கும் நன்றி கூறினார் சோமசுந்தரி. எங்க மருமகளுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடலாங்க. ஆமாம், நீ சொல்கிறதும் சரிதான். நான் போய் இப்போவே பேசிட்டு வரேன் என கூறி அங்கிருந்து வெளியேறியவர் தன் மருமகளின் கைபேசியிற்கு அழைத்தார். இங்கே அப்போதுதான் கீழே செல்லலாம் என்று நினைத்த ஆதினிக்கு மாமனாரிடமிருந்து அழைப்பு வரவே குழம்பினாள். ஏனென்றால் முதல் முறையாக அவரிடமிருந்து அழைப்பு வந்தது. ஒருவேளை தன் அத்தையாக இருக்குமோ என்ற நினைப்பில் அதனை எடுத்து அறையை விட்டு வெளியே வந்தாள். ஹலோ அம்மாடி, நான் உன் மாமனார் பேசுகிறேம்மா. சொல்லுங்க மாமா, நல்லா இருக்கீங்களா? அத்தை எப்படி இருக்காங்க? நாங்கள் நல்லா இருக்கோம் தாயி. தனஞ்சயனுக்கு தான் கூற தயங்கவே. என்னாச்சு மாமா? அடிபட்டுருச்சுதா, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம். உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை, டாக்டர் சொல்லிட்டாங்க. கூறிக்கொண்டிருக்கும் போதே ஆதினிக்கு விழிகளில் கண்ணீர் வடிய ஆரம்பித்தது. என்ன மாமா சொல்கிறீங்க? எப்படி ஆச்சு? எப்போ? என்கிட்ட ஏன் சொல்லவே இல்லை? இன்னைக்கு காலையில் தாம்மா. பயப்பட ஒன்றும் இல்லை. சரி மாமா, பார்த்துக்கோங்க, நான் உடனே கிளம்பி வரேன் என்றவளோ கைபேசியை வைத்து கீழே சென்று தன் தந்தையிடம் கூறி உடனே கிளம்பும் எண்ணத்திற்கு வந்தாள். பெற்றவர்களும் ஒன்றுமில்லை, எதுவும் ஆகாது என ஆறுதல் கூறி தாங்களும் வருகிறோம் என்கவே மூவரும் கிளம்ப ஆரம்பித்தனர். கல்லூரி முடிந்து வீட்டுக்கு வந்த இளவரசி தனஞ்சயனின் அண்ணனிடம் என்ன நடந்தது என்று கேட்க வேண்டுமென நினைப்பு. முதலில் அதற்கு அவன் ஊருக்குள் இருக்கிறானா என்றே தெரியாது. தனஞ்சயனை காதலித்த பின் தான் அவனின் குடும்பத்தாரை பற்றியே இளவரசிக்கு தெரிய வந்தது. உடையை மாற்றி வெளியே கிளம்பிய மகளின் முன்னே வந்து நின்றார் அன்னலட்சுமி. எங்கடி போற? வள்ளி வீடு வரைக்கும் போயிட்டு வரேம்மா. அதெல்லாம் விளக்கு போடுற நேரம் எங்கேயும் போகக்கூடாது, வயசு புள்ள. உள்ளே போ முதல்ல, இன்னைக்கு வேற இடணும் என்றதும் அன்னையை வித்தியாசமாக கண்டாள். விரைப்போடு கட்டளையாக கூறும் அன்னை புதிதாக இருக்க அறைக்கு சென்றவள் வள்ளிக்கு அழைத்து விசாரிக்க கூறினாள். காட்டு தீயாய் பரவிய செய்தி வேலைக்கு சென்று வந்த கார்முகிலன் செவிக்கும் வந்தடைந்தது. தன் நண்பன் திருமணம் எப்படி நடந்தது என்று அவனுக்கு தெரியுமல்லவா? உடனே தனஞ்சயனை காண அவன் இருந்த மருத்துவமனைக்கு கிளம்பினான். நன்றி.